ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான குக்கிங் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். தளிகைக்கு எடுத்து வச்சுட்டுருக்கிற காய்கறிகள் இதெல்லாம் தான். கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். புடலங்காய் அப்பா சாப்பிட மாட்டா, கயாவில் விட்டதுனால எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான். அப்பாவுக்கு தனியாக காய் இருக்குது கத்திரிக்காய் போட்டு. அதுக்கப்புறமா அப்பாவுக்கு திருப்பி காலில் ரொம்ப ஸ்வெல்லிங் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த பாட்டில் கார்ட் போட்டு ஒரு பொரிச்ச கூட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்போ கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல சாதத்தை வச்சுடலாம். ஸோ தட் பக்கத்தையே காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோன்னா பை த டைம் சவுண்டு வந்துடும் சாதம். ஃபஸ்ட்டு பாட்டில் கார்டை தோலை சீவிட்டு, சின்ன பிஞ்சு காயாக இருக்கிறனால உள்ளே இருக்கிற விதையை எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்போடு இதை வேக போட்டுடலாம். பாட்டில் கார்டை கட் பண்ணிட்டேன். பாசிப்பருப்பு தான் போட்டு பண்ண போகிறேன். ஸோ இதால் ஒரு 1.5 கப்பு. கொஞ்சம் பருப்பு ஜாஸ்தி இருந்தாக்கா தாராளமாக கொஞ்சம் செமி சாலிடாக பண்ணோன்னா சாத்துக்கு பசங்க சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இதை நல்லா அலம்பிட்டு எடுத்துன்னு வரேன். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு ஒரு 3 சவுண்டு விட்டு எடுத்தால் போதும். பருப்பை நல்லா அலம்பின்ட்டேன். காயை அதோடு சேர்த்து போட்டுடலாம். இது கம்ப்ளீட்டாக போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக காயெல்லாம் போட்டாச்சு, பாசிப்பருப்பும் போட்டாச்சு. மஞ்சப்பொடி உப்பு எதுவுமே இப்போ நான் போட மாட்டேன், சீக்கிரமாக வேகாது. அதனால் நான் இதை அப்படியே வச்சுருக்கேன். இது ஒரு 3 சவுண்டு வரட்டும். இப்போ நம்ம கூட்டுக்கு வறுத்துக்கலாம். அதுக்கு தேவையான சாமான்கள்: உளுத்தம்பருப்பு, மிளகு, வத்த மிளகா, 2 வெந்தயம் போட்டுருக்கேன். சாமான் வறுத்துக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குத்தியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். எண்ணெய் பார்த்தேல்லாம் நல்லா சுட ஆரம்பிச்சுடுத்து. நம்ம இப்போ உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து மிளகு, கொஞ்சமாக வெந்தயம். கசக்குமான்னு கேட்காதீங்கோ, கண்டிப்பாக கசக்காது, நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். பொதுவாக நான் வெந்தயங்கள்லாம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துப்பேன், நார் சத்து ஜாஸ்தி. இப்போ இது சவக்கிறதுக்குள்ளே 1 கப்பு தேங்காயை போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு விப்பில் போட்டு பண்ணிட்டால் உதிர்ந்து வந்துடும். இப்போ இது கொஞ்சம் செவக்க வருகட்டும். இதுக்குண்டான மிளகாயும் போட்டுடலாம். நான் பேடிகை சில்லி போட்டிருக்கேன். குண்டூர் மிளகாயாக இருந்ததுன்னா ஒரு 2-3 போட்டுனா போதும். பிகாஸ் மிளகு போட்டுக்கிறோம். மிளகு காரம் கொஞ்சம் தூக்கலாக தெரிஞ்சாக்க கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த கலர் அண்டு அது ஒரு விதமான வாசனை கொடுக்கும் பேடிகை சில்லி. அதுக்கு தான் நான் அதை ஆட் பண்ணுறேன். காரம் அதில் பெருசாக இருக்காது. பருப்பெல்லாம் நல்லாவே செவந்துருத்து. இதுக்குண்டான கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். எனக்கு இதில் கொஞ்சம் புளி சேர்த்தா பிடிக்கும். யாருக்கெல்லாம் புளி வேண்டான்னு நினைக்கிறீங்களோ சேர்த்துக்க வேண்டாம். எனக்கு ஜென்ரலாகவே சாப்பாட்டில் சாத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுல ஒரு சின்ன புளிப்பு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன்னா எல்லா ஸ்டெப்புமே அதில் சொல்லியிருப்பேன். வெங்காயம் எந்த இடத்துல போட்டுக்கலாம், வெங்காயம் யார் சாப்பிட்லையோ அவாய்ட் பண்ணிக்கலாம், எல்லா விஷயமுமே மெஜாரிட்டி சொல்கிறேன் நான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணேன்னா சில பாயிண்ட் மிஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து ஜலங்குத்தி நல்லா மைய விழுமோனா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அடுத்தாப்பில் இப்போ வேக வச்ச பருப்பு பாட்டில் கார்டோட இதையும் சேர்த்து உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு தாளித்து கொட்ட வேண்டிதான். சரி, நல்லா பருப்பு மலர்ந்து வெந்திருக்கு, காயும் வெந்துருத்து. இதில் இருக்கிற ஜலம் போதுமானது. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதோடு சேர்த்துடலாம். தேங்காய் நிறையா இருக்குது, அதனால் விழுது அப்படி தெரியுறது.
நான் என்ன பண்ணுவேன், இதுக்கோசரம் அடிஷ்னலாக ஜலம் குத்தாமல் இதில் உள்ள ஜலத்தையே நம்ம பண்ணிண்டா ரொம்ப ஜலமாக இருக்காது கூட்டு. தேவைப்பட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளர வேண்டும்னா நீங்கள் ஜலம் ஆட் பண்ணிக்கலாம், தப்பும் இல்லை. பொதுவாகவே பருப்புகள் போட்டோம் அப்படின்னாலே அரைச்சி விட்டால் சீக்கிரமாக கெட்டியாகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் காயை வந்து ஜலம் வந்து ஆட் பண்ணணுமா என்னன்றதை பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குண்டான உப்பை போட்டுடலாம். நான் லைட் உப்பு போட்டிருக்கேன். அதாவது டாட்டாவோட க்ரீன் கலர் பேக்கெட் ஒன்று வருது. ஸோ அதில் வந்து சோடியம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரியேட்டின் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவாளுக்கெலாம் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். காத்தால சொன்ன மாதிரி அப்பா இஸ் நாட் வெல். ஸோ அதுக்கு தான் திருப்பி நான் இந்த உப்பை இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்குண்டான மஞ்சப்பொடி கொஞ்சம். பொதுவாகவே நான் டெய்லியுமே அந்த உப்பு போடுவேன். சில நாள் வந்து பிங்க் கலர் சால்ட்டும் போடுவேன். பிங்க் கலர் சால்ட் வந்து தைராய்டுக்கு நல்லதுன்றா. எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது, அப்பாவுக்கு கிரியேட்டின் பிரச்சனை இருக்குது. தனித்தனியாக தளிகை பண்ண முடியாது. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறனால ஓட்ட வேண்டிதான். ஸோ இதுக்கு வந்து இப்போ உப்பு மஞ்சப்பொடி எல்லாமே போட்டாச்சு. இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்க மணக்க மணக்க பாட்டில் கார்டு கூட்டு நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு தான் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். ஸோ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுத்து. கொஞ்சமாக கருவேப்பிலை, கூட்டு ரெடி. இந்த கூட்டை நீங்கள் வந்து ராத்திரி சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நாள்கிழமை, ஏகாதசி, அமாவாசை நாட்கள்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நோ ஆனியன், நோ கார்லிக். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுண்டா பருப்பெல்லாம் இருக்கிறதுனால ஃபில்லிங்காக இருக்கும், பசி சீக்கிரமாக வராது. அடுத்தாப்பில் பொல்லங்காயை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வதக்கல், முருகலான வதக்கல் பொல்லங்காயை பண்ணோன்னா அதை விட அல்டிமேட் டிஷ் வேறு இருக்கவே இருக்காது. பிகாஸ் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பொல்லங்காய். ஸோ இன்றைக்கி பொல்லங்காய் வதக்கல் தான் பண்ண போகிறேன். ஸோ அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள சீட்ஸ் எல்லாமும் எடுத்துடணும். ஸோ என் பொண்ணு மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு சொல்கிறேன் நான், கண்டிப்பாக இல்லைன்னா இதையும் சேர்த்து கட் பண்ணி போட்டுடுவா. ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அழகாக இப்படி கவுத்து போட்டு அப்படியே கட் பண்ணல அப்படின்னாக்க அழகாக சின்ன சின்னதாக வரும். இந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு சீக்கிரமாக காய் வதங்கும், வேலை சீக்கிரமாக முடியும். அடுத்தாப்பில் புடலங்காயை வதக்கின்றலாம். இப்போ வந்து அதே சாமான்கள் வறுத்துட்டேன் இல்லையா கூட்டுக்கு, அதே வானலிலேயே ஃபஸ்ட்டு கடுகை போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. நான் வந்து இதுக்கு நல்ல சில்லி ஃப்ளேக்ஸு பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அதில் பேடிகை சில்லி போட்டிருப்பேன், கொஞ்சம் குண்டூர் சில்லி போட்டிருப்பேன். ஒரு 10 சில்லி மட்டும் நல்லா காய வச்சு அதை ஒரு சின்னதாக விப்பில் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுட்டேன்னாக்கா, இந்த மாதிரி வதக்கல் பண்ணச்ச போட்டேன்னா அந்த காரம் வந்து அந்த காய்க்குள்ளே இறங்கி செம்ம ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது கொஞ்சம் பொரியட்டும். பருப்பெல்லாம் நல்லா செவந்துருத்து. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச புடலங்காயை இதோடு சேர்த்துக்கலாம். உடனேயே உப்பு போட வேண்டாம், நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடினதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உப்பை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக காய் வதங்கிடும். ஸோ இது வந்து புடலங்காய் அப்பா சாப்பிட மாட்டா, அதனால் நான் கொஞ்சமாக அதில் கல் உப்பு போட்டிருக்கேன். என்ன தெரியல, எனக்கு ஒரு
15-20 டேஸாகவே உப்பு எவ்வளோ போட்டாலும் உரைக்காத மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப உப்பு கிரேவிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன ரீசன் தெரியல. ஏதாவது வியாதியோட சிம்டமானே தெரியல. பயமாக இருக்குது. கல் உப்பு போட்டால் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்குது உப்பு. ஸோ அதனால் இது இப்போ உப்பு போட்டு மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கிட்டோன்னா நமக்கு பொடலங்காய் ரெடி ஆகிடும். புடலங்காய் நல்லாவே வதங்கி எடுத்து எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் கலர் டார்க்கர் ஷேடு வந்தால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து கொஞ்சம் கருக்க வச்சுட்டா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சமாக எடுத்து மைக்ரோவேவில் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக பண்ணிப்பேன். ஸோ இந்த அளவுக்கு போகிறோம். நம்ம இப்போ புடலங்காயை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை இதே வானிலையிலே பண்ணிட்டுடலாம். ஸோ அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காயை நான் கட் பண்ணி வச்சுட்டேன். பேசிக் தாளிப்புகள் தான் இது. ஃப்ளாக்ஸீட் பொடி. இந்த பொடி போட்டு தேங்காய் போட்ட காய் தான் பண்ண போகிறேன். ஜென்ரலாகவே நான் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னாக்க அப்படி பைத்திய மாதிரி நிறைய காய் பண்ணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆதங்கமாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் என்னதோ ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறச்சு அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ வானலியில் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். எண்ணெய் சுட்டுருக்கு. இப்போ அடிப்படை தாளிப்புகளான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதோடு ஆட் பண்ணிடலாம். புடலங்காய் பண்ண அதே வானலியை தான் எடுத்துட்டுருக்கேன். ஜஸ்ட்டு லேசாக அலம்பிட்டு எடுத்துன்னு வந்தேன். எப்பயுமே நல்ல வானொலி சூடாக இருக்கிறச்ச அதில் லேசாக தண்ணியை தெளித்து நல்லா தேய்ச்சி அலம்பிட்டேல் அப்படின்னாக்கா எவ்வளவு அடி பிடிச்சிருந்தா கூட வானொலி வந்து பட்டாட்டம் புதுசாக வந்துடும் உங்களுக்கு. யாரோ கூட கேட்டிருந்தா அவங்க வானொலியெல்லாம் எப்படி வந்து பளிச்சுன்னு இருக்கு அப்படின்ட்டு. நான் கூட காமெடியாக போட்டிருந்தேன், வேலைக்கு ஆள் இல்லாமல் இருந்தால் நம்மளே தேய்ச்சோன்னா பளிச்சுன்னு இருக்கோம் அப்படின்ட்டு. பொதுவாகவே நீங்கள் சூடாக இருக்கிறத தேய்ச்சி பாருங்கோ, அது வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் அந்த ஆறி போய் தேய்க்கிறத விட. கடுகெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருத்து. இப்போ பருப்பு செவந்துருத்து. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுண்டாச்சு. ஒன்றுட்ட நாத்தனார் ஒரு தடவை கிண்டலாக சொல்லிகிட்டு இருந்தா. ஒரு நாள் அவள் சும்மா பால்கனியில் நின்றுட்டு இருந்தாலாம். யாரோ ஒரு மாமா அப்படி போயின்னு இருந்தார் போல இருக்கு. அப்போ வந்து இவ சொன்னாலாம், என்னது இது, அந்த மாமா எப்பயும் பளிச்சுன்னு வேஷ்டி கட்டின்னு போவார், இன்றைக்கி என்ன அவரோட வேஷ்டி இவ்வளோ பழுத்து போயிருக்கு, பழுப்பு கலராக இருக்கே அப்படின்ட்டுன்னு. உடனே எங்கள் நாத்தனாராத்துக்கார் பக்கத்தில் சொன்னாராம், அவாத்தில் வாஷிங் மிஷின் வாங்கியிருப்பா அப்படின்ட்டுன்னு. அது மாதிரி நம்ம வேலைகளை செஞ்சு பாருங்கோ, அதில் உள்ள ஒரு ஈடுபாடு, இது நம்ம பொருள் அப்படின்ற ஒரு இன்வால்மெண்ட்டோடு நம்ம அதை செய்வோம். அப்போ அந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு நேர்த்தியும் க்ளீனாகவும் இருக்கும் பார்த்தாக்கா. ஸோ சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னது தான் இது. கொஞ்ச நேரம் வதங்கட்டும், அப்புறமா உப்பு போடலாம். லேசாக வதங்கியிருக்கு, இன்னும் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம உப்பை போட்டுக்கலாம். இது வந்து இந்த லைட் உப்பு தான் சொன்னேன் இல்லையா, டாட்டாவோட லைட் உப்பு. நிறையா இருக்குதுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இதில் உப்போட தன்மையே இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும், உரைக்கவே உரைக்காது உப்பு. ஸோ அதனால் சோடியம் கம்மி இதில். ஓரளவுக்கு நல்லா சாஃப்டன் ஆகிடுத்து. இதுக்கு மேலே ரொம்ப பண்ணால் உடைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த ஃப்ளாக்ஸ் சீட் பொடியை நல்லா தாராளமாக போடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், பெருசாக காரம் கிடையாது. ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்கூப் இதால் போட்டிருக்கேன் நான். ப்ராபப்ளி ஒரு 3/4 டீஸ்பூன் தான் இருக்கும் ஒரு இது உடன் இது. ஃப்ளாக்ஸீடு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொலஸ்ட்ரால் பேஷண்ட் வந்து பொதுவாகவே ஏதாவது ஒரு விதத்தில் சாப்பாட்டில் சேர்த்துட்டேல் அப்படின்னாக்கா கொஞ்ச நாளைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் கொலஸ்ட்ராலாக இருந்தால் கொஞ்ச நாளைக்கு நம்ம மருந்து இல்லாமையே போஸ்ட்போன் பண்ண முடியும். பொதுவாகவே ஃப்ளாக்ஸீடுக்கு வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நேச்சர் உண்டு. இல்லைனா அதாவது ஹை டோஸ் ஆகாமல் இது கண்ட்ரோல் பண்ணும். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து உப்பு காரம்லாம் காயில் இறங்கட்டும்.
மேலே தேங்காய் போட்டுட்டோன்னா நமக்கு கத்திரிக்காய் பொடி போட்ட காய் ரெடி. பொதுவாகவே ஃப்ளாக்ஸ் சீடை போட்டதுக்கப்புறமா அதை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் பண்ணால் போதும். இப்போ நம்ம தேங்காவை ஆட் பண்ணிடலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி எனக்கு டென்னிஸ் எல்போ ஆகிருக்கிற இடம் தான், அது பிரச்சனை தான். அது வந்து கிளறவே முடியல, கை வலிக்கிறது ரொம்ப. வலது கை வேறையா. ஸோ நமக்கு இப்போ காயும் ரெடி. இன்றைக்கு உண்டான சுட சுட தளியை ரெடியாக எடுத்து சாதம், அதுக்கப்புறமா பாட்டில் கார்டு போட்டு பொரிச்ச கூட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் ஃப்ளாக்ஸீட் பொடி போட்டு தேங்காய் போட்டு பொடி போட்ட காய் பண்ணியிருக்கேன். பொல்லங்காய் வதக்கல், நேற்றுக்கு பண்ண மாங்காய் தொகையல் கூட இருக்குது, ரா மேங்கோ தொகையல், அது தேங்காயெலாம் வச்சு அரைச்சது. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான தளிகை. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.